ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இப்ப பேசினார்ல, இது வந்து நாரவாயி. அவர் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம்னா என்னது? நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மெர்சல் பிடிச்சது, அந்த பிகில் நினைக்கிற அந்த படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிறப்பு சிறப்பு. ஆனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. இல்ல இது வாயா இல்ல கால வாயா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. இல்ல நான் கேக்குற சீமான்னா, நீங்க 3 வேளையும் சோறு தான் சாப்பிடுறீங்களா இல்ல சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கிறீங்களானே தெரிய மாட்டேங்குது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க வாய் அங்கேயும் இங்கேயும் மாறிட்டே இருக்கு, வண்டலூர் ஜூ மாதிரி. இன்னைக்கு வந்து ரஜினி நிறைய நல்ல படம் கொடுத்திருக்காரு, கமல் நிறைய நல்ல படம் கொடுத்திருக்காரு. அவங்கள அரசியலுக்கு வரும்போது என்னெல்லாம் கேவலமா திட்டினீங்க. இப்ப என்ன உங்களுக்கு அவங்க நல்லவங்களா தெரிஞ்சுட்டாங்க. திரள் நிதி பிச்சை வாங்கினீங்களா, அதுல ஒரு நாளாவது நீங்க கணக்கு காமிச்சிருப்பீங்களா உங்க தம்பிமார்களுக்கு? இல்ல உங்க கட்சியிலேயே எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருப்பீங்களா? இப்படி எந்த நல்லதுமே செய்யாம நீங்க வந்து இப்ப விஜயை விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதாவது விஜய் என்ன படத்துல நடிக்கும் போது மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. நீங்களும் தான் சினிமா துறையில நடிச்சீங்க, அப்படி என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? ஒரு இளவும் செய்யல. ஆனா வாய் மட்டும் வக்கனையா பேச வந்துடுது. இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா கேக்குறேன். மக்களால தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரா ஆயிருக்காரு விஜயண்ணா. இதே மக்களால ஏன் உங்க மேல நம்பிக்கை வரல? என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க வந்து பேசுறது ஃபுல்லா பொய், டுபா கூறு எல்லாத்துக்கும் தெரியுது. மக்களே சொல்றாங்க, சீமான் சும்மா ஒரு வளவளன்னு உளவளன்னு பேசுவாரு, அவர்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு மக்களுக்கே புரியுது. ஆனா உங்களுக்கு அது புரியுதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. வேற நாங்க 2031 வெல்வோம், உறுதியாக வெல்வோம், மயிர்ல வெல்லுவீங்க. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டோட தான் வெளியே போய்கிட்டே இருக்கும். வரலாற்றுல எழுதி வச்சுக்குங்க, இந்த கட்சி இருந்துச்சு, ஜெயிக்கவே இல்லை, பொய்யா பேசியா அழிஞ்சு போன கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஹிஸ்டரியிலே எழுதப்படும்.